எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்று ஹாக்கி ஆரம்பித்து 100வது வருஷத்தை இந்தியன் ஹாக்கி ஃபெடரேஷனும் ஹாக்கி இந்தியா சேர்ந்து இந்த 7ஆம் தேதி அந்த 100வது வருஷத்தை மிக சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் திருவூர் தமிழ்நாட்டில் இந்த 100வது ஆண்டு விழாவை கொண்டாடுறதுக்காக வேண்டி எல்லா சில்ட்ரனுங்களுக்கும் காலையில் வரவழைச்சு அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் செக்ஷன் மாதிரி பண்ணி ஒரு மேட்ச் ஆடி அதை செலிப்ரேட் பண்ணுற வகையில் இந்த 100வது வருஷம் அமைஞ்சிருக்குது. அதில் பர்டிகுலராக சொல்லப்போனால் நாங்கள் ஆஸ் ஹாக்கி பிளேயர் என்ற முறையில் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனுக்கு எஸ்டிஏடிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய சீரிய முயற்சியால் தான் இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 100வது வருஷத்தை ஆடும்போது அந்த பிள்ளைங்க ஏன்னா அடுத்த வருஷம் 100வது வருஷம் இருக்கும்போது அடுத்த 50வது வருஷத்தை கடக்கும்போது சின்ன பிள்ளைங்கள்லாம் நினைக்கும் 100வது வருஷத்தில் நான் ஆடினேன், 50வது வருஷத்தில் நான் கடந்துட்டேன்ற ஒரு அன்பான ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி அவங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ஆடிட்டு இருக்கிறாங்க எல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க பிலோ 15 இயர்ஸ் தான். எல்லாம் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக சென்ட் தாமஸ் மவுண்டம் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்து இந்த 100வது ஆண்டு விழா ஃபஸ்ட்டு என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. யாரும் கேட்குது. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறது, சின்ன பிள்ளைங்களுக்கு டர்ஃபில் ஆடி வரணுன்ற ஆசைனால பணம் கொடுத்து அந்த கிரவுண்டை புக் பண்ணி அந்த பிள்ளைங்களை ஆட வச்சுருக்கோம். இப்போ கூட ஆடுறாங்கன்னா அதுக்கு உண்டான பணத்தை 2 ஹவருக்கு உண்டான பணத்தை கொடுத்து தான் நாங்கள் ஆடினுக்கிறோம் வேண்டி இந்த மாதிரி நிலைமையில் இருக்குது. அதனால் கவர்மெண்ட் இதில் இன்வால்வ் பண்ணி இந்த பிள்ளைங்களுக்கு அந்த கிரவுண்டை ஃப்ரீயாக கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் ரொம்ப தாழ்ந்து கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு விளையாடக்கூடிய அந்த காலத்தில் ஆடின விஷயம் வேறு, இந்த காலத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நிறைய இருக்குது. அது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா பிள்ளைங்களை தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 10 பேர் இந்தியாவுக்கு போவாங்க, ஒலிம்பிக்ஸ் ஆடுவாங்க, வேர்ல்ட் கப் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ கிரிக்கெட் உமன்ஸ் டீம் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஆஸ் எ ஒலிம்பியன் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன் கேப்டனுக்கும் அந்த டீமுக்கும் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நான் 1975 உலக கோப்பை வின் பண்ணி கோல்டு மெடல் எடுத்து வந்துட்டேன். அது வரும்போது இங்கே இந்தியாவுக்கு வந்தோம். அதே மாதிரி கிரிக்கெட் டீமும் உமன்ஸ் டீம் ஃபஸ்ட் டைம் வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாகுது. இதை பற்றி நம்மளுடைய பிரதமர் ரொம்ப பெருமையாக பேசியிருக்கிறாரு. மற்ற எல்லாருமே அவங்களுக்கு ஆனர் பண்ணுறாங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க. அது மாதிரி இந்த சின்ன பிள்ளைகளையும் கருத்தில் வச்சு இந்த பிள்ளைகளையும் நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கே இந்த தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பிளேயருங்க உருவாகுவாங்க, இந்தியாவுக்கு ஆடுவாங்க, ஒலிம்பிக்ஸ் ஆடுவாங்க, நல்ல பேரை கொண்டு வராங்கன்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கிட்டு இந்த சந்தர்ப்பத்தை உண்மையில் என்ன சொல்ல போனால் அந்த காலத்தில் தமிழ் ஹாக்கின்னு எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் மவுண்ட் சென்ட் தாமஸ் மவுண்ட் தான் ஹாக்கின்னு சொன்னீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் தான். சென்ட் தாமஸ் மவுண்டில் தான் உருவாகி எல்லாம் ரொம்ப பிளேயர் இந்தியாவுக்கு. அதில் முக்கியமாக பேச போனால் மிஸ்டர் ஃப்ரான்சிஸ் கோல் கீப்பர், அவருக்கப்புறம் விஜே பீட்டர், அதுக்கப்புறம் மிஸ்டர் கதிரேசன், இவங்கெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்காக ஆடிருக்காங்க. அங்கேருந்து இந்தியாவுக்கு ஆடிருக்காங்க. இந்தியா தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்காங்க. அது மாதிரி அதுக்கப்புறம் நாங்கள்லாம் விளையாடணும். நான் ஒலிம்பியன், நான் வேர்ல்ட் கப் கோல்டு மெடலிஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்னுடைய பிரதர் விஜே பீட்டர் 3 ஒலிம்பிக்ஸ் ஆடினார். சில்வர் ஒலிம்பிக்ஸ் கோல்டு, சில்வர், பிரான்ஸ் 3 எடுத்துகிட்டு வந்தார். அதுக்கப்புறம் நான் வந்தேன். என்கிட்ட பிரான்ஸ் இருக்குது, ஒலிம்பிக் கோல்டு இருக்குது, பிரான்ஸ் இருக்குது, வேர்ல்ட் கப் கோல்டு இருக்குது, ஏஷியன் கேம்ஸ் எல்லாம் ஆடி இருக்கோம் நாங்கள். அது மாதிரி நாங்கள் இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இங்கே கோச்சிங் பண்ணின்னு இருக்கிறோம். அதான். ஆனால் அந்த காலத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் கோச்சஸ்லாம் இருந்தாங்க இந்தியாவில். அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சாப் தான் பெரிய டீமாக இருக்கும். தமிழ்நாடு டீமு, சர்வீசஸ் டீமு, பஞ்சாப் போலீஸ், பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட், இது மாதிரி நிறைய டீம்ஸ் எல்லாம் இருந்தோம். எல்லாம் பார்த்திங்கன்னா ஹை ஸ்டாண்டர்டு ரயில்வேஸ், ஆல் இண்டியா ரயில்வேஸ், ஆல் இண்டியா சர்வீசஸ், ஆர்மி சர்வீசஸ் டீம், இது மாதிரி நிறைய டீம்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆனால் அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோ கிடையாது. வெறும் கிராஸ் கிரவுண்டு தான் நாங்கள் ஆடிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எல்லா கவர்மெண்ட்லேயும் ஹாக்கி நேஷ்னல் கேம் ஹாக்கி, அந்த நேஷ்னல் கேம் ஹாக்கின்றது அந்த காலத்தில் ஒரு 80 வரைக்கும் நாங்கள் ப்ரூவ் பண்ணோம். ஹாக்கி தான் இந்தியாவில் இந்தியா ஹாக்கினா கோல்டு மெடல் வரணும் ஹாக்கியில் தான் எதிர்பார்த்தாங்க அந்த காலத்தில். இப்போ எதிர்பார்த்தாக்கிறோம். இப்போ கூட நம்ம இந்தியன் டீம் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணாங்க. அதில் ரொம்ப சந்தோஷம் நமக்கெல்லாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து கவர்மெண்ட் இந்த அசோசியேஷன்ஸ் எல்லா ஸ்டேட் அசோசியேஷன்ஸ்லாம் இன்வால்வ் ஆகி இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஹாக்கி அவங்களுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸை கொடுத்து நல்ல ப்ராக்டிஸை கொடுத்து கோச்சஸ். ஆனால் கோச்சஸ் எனக்கு ஆஸ் அ ஒலிம்பியன் அந்த காலத்தில் இந்தியன் கோச்சஸ் தான் ப்ரூவ் பண்ணாங்க. இந்தியன் டீம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் இந்த வேர்ல்டுன்னு. ஆனால் இப்போ யாரையோ ஃபாரினர் கோச்சஸ் எல்லாம் ஹாக்கி ஆட வைக்கிறாங்க. ஆனால் இந்தியன் கோச் எந்த வகையிலும் இன்ஃபீரியர் கிடையாது. ஆனால் இந்த இந்தியன் கோச்சஸ் கிட்ட நம்ம டீமை கொடுத்து இந்தியன் டீம் மறுபடியும் அந்த டீமை கோச் பண்ணணும். ஃபாரின் இருக்குது, ஃபாரினெல்லாம் இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ ஃபாரின் ஒன்று நம்ம சரியாக கரெக்டாக ஆடணும்னு சொன்னால் ஃபாரின்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம டீம் நல்லா ஆடின்னு இருக்குது. இந்த ஜூனியர் டீம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அதனால் இந்த வேர்ல்டு கப்பு தமிழ்நாட்டில் நடக்கிறது நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பெருமை. அதனால்
அந்த ஹாக்கி இந்தியாவுக்கு நான் வந்து இந்த ஸ்லாட் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஹாக்கி பிளேஸ் எல்லாம் அதனால் நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த ஹாக்கியை மேலே கொண்டு வரணும். ஏன்னா கிரிக்கெட் பேசுவாங்க, ஆனால் அது கிரிக்கெட் கிட்ட நம்ம போக முடியாது. நான் பெரிய கேம் அது. ஏன்னா வந்து ஹாக்கி வந்து எந்த வகையிலும் தாழ்ந்து போகல. நம்ம முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக மறுபடியும் அந்த காலத்துலேருந்து 28லேருந்து இருந்த மாதிரி 80 வரைக்கும் இருந்த மாதிரி மறுபடியும் கொண்டு வரணும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சின்ன பிள்ளைங்க ஆடுற ஆட்டத்தை பார்க்கும்போது அந்த நம்பிக்கை எனக்கு தானாகவே வந்துச்சு. அதனால் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஹாக்கியை மேலும் மேலும் உருவாக்கணும்னு சொல்லிட்டு மேலே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் அவங்களுக்கு தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.